Welcome students, today's class 11th mathematics chapter 3 trigonometry. In previous class we learned about trigonometric functions. Trigonometric functions la parunga. So this is x axis, this is y axis. Origin, consider a point in the first quadrant. So இதனோட distance உங்களுக்கு y, இந்த distance x னு எடுத்துக்குவீங்க, இந்த distance r னு எடுத்துருப்பீங்க. So sin theta equal to opposite side by hypotenuse y by r. Cos theta equal to adjacent side by hypotenuse x by r. Tan theta equal to opposite side by adjacent side, that is y by x. So உங்களுக்கு cosecant theta அப்படினா உங்களுக்கு sin ஓட reciprocal, secant theta அப்படினா cos ஓட reciprocal, cot theta அப்படினா உங்களுக்கு tan ஓட reciprocal. So இதெல்லாம் நாம போன கிளாஸ்ல பார்த்தோம். And then next பாத்தீங்க அப்படினா signs of the trigonometric functions. So அதுல quadrant, first quadrantனா உங்களுக்கு plus plus, second quadrantனா உங்களுக்கு minus plus, third quadrantல minus minus, fourth quadrantல உங்களுக்கு என்னங்க வரும் plus minus. சரிங்களா? ஸோ all students take centum அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா? ஸோ all the ratios are positive. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதனோட ரெசிப்ரோக்கல் கொசீகண்ட்டும் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல உங்களுக்கு என்னங்க வரும் காசும் சீக்கண்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல உங்களுக்கு 90 மைனஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டா, 0 plus theta இதெல்லாம் first quadrantல வரும். second quadrantல 90 plus theta, 180 minus theta. fourth quadrantல 180 plus theta, 270 minus theta. Sorry, third quadrantல 180 plus theta, 270 minus theta. fourth quadrantல பார்த்தீங்க அப்படின்னா 270 plus theta and then 360 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு இந்த குவாட்ரண்ட்டில் வரும். அதே மாதிரி நீங்கள் சம்மு போடும்போது 90 180, தட் இஸ் அந்த கோ ரேஷியோவை எடுக்க வேண்டாம், 180 360 பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன எக்ஸசைஸில் நம்ம சம்ஸ் போட்டு பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு today's class is trigonometric identities. Trigonometric identitiesல உங்களுக்கு sum and difference identities are compound angle formulas அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் 2 or more angles, that is அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் 2 or more angles-னா alpha plus beta, alpha plus beta plus gamma, alpha minus beta. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு algebraic sum of the 2 or more angles. So trigonometric functions do not satisfy the functional relations like f of x plus y equal to f of x plus f of y and f of kx equal to k into f of x. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் f of x plus yனா f of x plus f of yன்னு எழுதுவீங்க. f of kxனா அந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு k into f of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. பட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டான்னு நீங்கள் எழுதக்கூடாது. அதே மாதிரி சைன் 2 ஆல்ஃபானா அந்த கான்ஸ்டன்ட் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா, tan 3 ஆல்ஃபானா நாட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு tan ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி லைக் திஸ் நீங்கள் எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ்க்கெலாம் நம்ம ஃபார்முலாஸை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஐடென்டிட்டி 3.1 prove that cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. ஸோ இது ஃபஸ்ட் ஐடென்டிட்டி பாருங்கள். கன்சிடர் ஏ யூனிட் சர்க்கிள், ஒரு யூனிட் சர்க்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த யூனிட் சர்க்கிளில் பிங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது. ஸோ 1,0 அண்ட் தென் கியூங்கிறது உங்களுக்கு ஆங்கிள் ஆல்ஃபாவை மேக் பண்ணுது. ஸோ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆறுங்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூக்கும் ஆருக்கும் ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதனோட டோட்டல் ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அந்த பாயிண்ட் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ நீங்கள் இந்த காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா நீங்கள் எப்படி எடுத்துருப்பீங்க அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்னங்க வரும் எக்ஸ் டிவைடட் பை ஒய் டிவைடட் பை ஆறுங்களா. காஸ் தீட்டா அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் பை ஆறுங்களா. ஸோ நான் யூனிட் சர்க்கிள் எடுத்திருக்கேன். யூனிட் சர்க்கிள்லாம் உங்களுக்கு ஆர் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர்
சைன் தீட்டா. சரிங்களா? ஸோ ஆறுங்கிறது ரேடியஸ் 1 ஆயிடுச்சுங்களா? ஸோ எக்ஸுங்கிறது காஸ் தீட்டா, ஒய்ங்கிறது சைன் தீட்டாவாக மாறும். உங்களுக்கு ஆங்கிள் நான் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கறனால காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன் எஸ்ன்னு. ஸோ அதனோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிளாக் வைஸில் போகிறனால மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்குவீங்க. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா. ஸோ உங்களுக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்டு 1,0 எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு சென்டர். உங்களுக்கு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் 0,1, இந்த பாயிண்ட் -1,0, 0,-1. ஸோ இந்த டயக்ராமை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கன்சிடர் ஏ உங்களுக்கு லைன்ஸாக கொடுத்துருக்கேன். கன்சிடர் ஏ யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் ஓ. சரிங்களா? அண்ட் தென் பிங்கிறது 1,0. QRSB எனி பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள். பாருங்கள், இந்த யூனிட் சர்க்கிளில் QRSங்கிறது எனி பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள் whose angles are alpha plus beta minus beta. சரிங்களா? ஸோ அதனோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Qவோட ஆங்கிள் ஆல்ஃபா, ஆரோட ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, எஸ்ஸோட ஆங்கிள் மைனஸ் பீட்டா. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி த பாயிண்ட்ஸ் ஆர் Qங்கிற பாயிண்ட்டு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, ஆருங்கிற பாயிண்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, எஸ்ஸோட பாயிண்ட் வந்து காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சென்ஸ் ட்ரையாங்கிள் POR அண்ட் ட்ரையாங்கிள் SOQR கான்க்ரூவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் இந்த டயக்ராமில் ட்ரையாங்கிள் POR, ஸோ இந்த ட்ரையாங்கிள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா SOQ ஆர் QOS. ஸோ இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இன்னொரு ட்ரையாங்கிள் நீங்கள் அப்படியே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் உங்களுக்கு கான்க்ரூவெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சேஃபு சைட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்க்ரூவெண்ட் அப்படின்னா எல்லாமே சேமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ், அதாவது PRங்கிற டிஸ்டன்ஸும் இந்த QS அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் உங்களுக்கு சேமாக இருக்குங்களா? ஸோ PR அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் இந்த QS அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சேமாக இருக்குங்களா? ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூவெண்ட் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா சைட்ஸ் ஈக்குவல், அதே மாதிரி சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தட் இஸ் PR அண்டு QS ரெண்டுமே உங்களுக்கு சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா PR ஈக்குவல் டு QS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். PR ஸ்கொயர் ஈக்குவல் டு QS ஸ்கொயர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் போட தேவையில்லை. அப்படியே அந்த ஃபார்முலாஸ் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பாருங்கள், ஸோ இந்த டயக்ராம்லேருந்தே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். x2 மைனஸ் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸுங்களா, இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் LHS சைடு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர். எழுதிட்டேங்களா? பாருங்கள், cos alpha plus beta minus 1 the whole square plus sin alpha plus beta minus 0 the whole square which is equal to next லைன் பாருங்கள், இந்த லைன், இந்த ரெண்டு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ரெண்டு சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? cos alpha minus cos of minus beta the whole square, that is x2 minus x1 the whole square plus y2 minus y1, sin alpha minus sin of minus beta the whole square. பாருங்கள், cos alpha minus cos of minus beta the whole square plus sin alpha minus sin of minus beta the whole square. next பாருங்கள், a minus b the whole square ஃபார்முலா, a plus b the whole square ஃபார்முலா சைடில் நோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கணும். எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன். cos alpha plus beta minus 1 the whole square, sin alpha plus beta 0 விட்டுருங்க, the whole squareனு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டாவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்னங்க வரும்? மைனஸ் சைன் தீட்டாங்களா?
ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா, ஸோ காஸ் பீட்டா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, உங்களுக்கு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா உங்களுக்கு காஸ் தீட்டா, ஸோ காஸ் பீட்டாவாக வந்துருச்சு. ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் பீட்டான்னு வருங்களா இந்த இடம். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டு மைனஸ் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஏ ஸ்கொயர் plus b square plus 1 minus 2 into a into b minus 2 cos alpha plus beta plus sin square alpha plus beta which is equal to a minus b the whole square formula. Cos square alpha plus cos square beta minus 2 cos alpha cos beta plus sin square alpha sin square beta plus 2 sin alpha sin beta. So and the next step காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பான்ஷன்லாம் கொடுத்துட்டீங்க, இனிமேல் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் சைடு அரேஞ்ச் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டீங்க. காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணி ஒன்றா எழுதிக்கிட்டீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. காஸ் ஸ்கொயர் சம்திங் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சம்திங் அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 ஆகிடும், காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா 1 ஆகிடும், மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் தட் இஸ் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸ் 2 நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். மைனஸ் 2 காமனாக அவுட்டரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 1 ப்ளஸ் 1 இந்த இடத்துல உங்களுக்கு 1 + 1 minus 2 cos alpha plus beta which is equal to 1 + 1 minus 2 cos alpha cos beta minus sin alpha sin beta. So 1 + 1 உங்களுக்கு 2 minus 2 cos alpha plus beta which is equal to 2 minus 2 cos alpha cos beta minus sin alpha sin beta வந்துருங்களா. ஸோ போத் சைட்ஸ் 2 கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா. ஸோ நம்மளுக்கு ஐடென்டிட்டி ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் பாருங்கள், ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டி. ஸோ கன்சிடர் ஏ யூனிட் சர்க்கிள், அந்த யூனிட் சர்க்கிள் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பிங்கிற பாயிண்ட்டு இங்கேயே கன்சிடர் பண்ணிக்கிறோம். P of 1, 0 QRS எனி பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள். ஸோ அந்த Qங்கிற பாயிண்ட் வந்து ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுது, ஆறுங்கிற பாயிண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆங்கிளை மேக் பண்ணுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் எஸ்ங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளாக் வைஸில் போகிறனால மைனஸ் பீட்டா ஆங்கிளை மேக் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆரோட பாயிண்ட்டு. எஸ்ஸோட பாயிண்ட் வந்து காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் எழுதிக்கிட்டு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு போத் ட்ரையாங்கிள் POR அண்டு QOS போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூவன்ட் சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லிடுறோம், சேம்னு சொல்லிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ போத் சைட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிரும். Next, identity 3.2 prove that cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. So we know that நம்ம already ஒரு ஐடென்டிட்டி பார்த்தாச்சு, cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. So அந்த ஐடென்டிட்டியில் replace beta by minus beta. So பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், cos of alpha minus beta which is equal to cos alpha பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆஃப் பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்னங்க கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு
காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா உங்களுக்கு காஸ் தீட்டான்னு கிடச்சிருங்களா. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டானா காஸ் பீட்டா மைனஸ் இங்கே பாருங்க சைன் ஆஃப் சைன் ஆல்ஃபா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும், மைனஸ் சைன் பீட்டான்னு இந்த இடத்துல வருங்களா, மைனஸ் சைன் பீட்டான்னு கிடைக்குங்களா. ஸோ அந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு identity 3.3 prove that sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ இங்கே பாருங்கள் sin theta நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், sin theta equal to cos 90 மைனஸ் தீட்டான்னு படிச்சுக்கோங்களா. ஸோ cos 90 மைனஸ் தீட்டானா sin theta அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நீங்கள் தீட்டாங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா அந்த மாதிரி எழுதியாச்சுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே கம்பேர் பண்ணி எழுதியிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படியே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருங்களா. ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு இருக்கிற ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுக்கோங்க. 90 மைனஸ் ஆல்ஃபாவை ஒரு டேர்மாக எடுத்துக்கோங்க, மைனஸ் பீட்டாவை இன்னொரு டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது உங்களுக்கு, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ தானே ஐடென்டி 3.2ல் படித்தோங்களா. ஸோ காஸ் ஆல்ஃபாவுக்கு இடத்துல 90 மைனஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டாவுக்கு பீட்டா தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 90 மைனஸ் ஆல்ஃபா, சைன் பீட்டாவுக்கு பதிலாக பீட்டாவே போட்டுக்கோங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காஸ் 90 மைனஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டாங்களா. ஸோ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அண்ட் தென் சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டாங்களா. ஸோ காஸ் ஆல்ஃபா, தீட்டாவுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்குது, சைன் பீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் பீட்டா. ஸோ உங்களுக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ப்ரூஃப் வந்துருச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு identity 3.4 prove that sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. ஸோ இந்த ரிசல்ட்டே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி 3.3 ப்ரூஃப் பண்ண மாதிரியே நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். சைன் தீட்டானா காஸ் 90 மைனஸ் தீட்டா, காஸ் தீட்டானா சைன் 90 மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ நீங்கள் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 90 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துருங்களா. ஸோ இந்த டேர்முக்கு மட்டும் நீங்கள் ப்ராக்கெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ சாரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா உங்களுக்கு ஃபார்முலா என்னது, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ காஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 90 மைனஸ் ஆல்ஃபா, நெக்ஸ்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் சைன் 90 மைனஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அண்ட் தென் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் ஆல்ஃபானா சைன் ஆல்ஃபாங்களா, காஸ் பீட்டா மைனஸ் சைன் 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா காஸ் ஆல்ஃபா, நெக்ஸ்ட்டு சைன் பீட்டா. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் வந்துருச்சுங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ப்ரூஃபையே வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஐடென்டிட்டி 3.3ல் ரீப்ளேஸ் பீட்டா பை மைனஸ் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. we know that அப்படின்னு சொல்லிட்டு sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta அப்படிங்கிற ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு replace beta by minus beta அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சிம்பிளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஐடென்டிட்டி 3.2 ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நீங்கள் இந்த ஐடென்டிட்டியும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரூவ் பண்ணிங்கனாலும் கரெக்டு தான், இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிங்கனாலும் கரெக்டு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐடென்டிட்டி 3.5 prove that tan alpha plus beta equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta சரிங்களா. tan alpha plus beta equal to, ஸோ tan theta ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க,
tan theta equal to sin theta by cos thetaங்களா ஃபார்முலா. ஸோ இங்கே tan alpha plus beta equal to sin alpha plus beta divided by cos alpha plus beta which is equal to sin alpha plus betaக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா sin alpha cos beta plus cos alpha sin beta. இப்போ தான் நம்ம ஐடென்டி பார்த்தோங்களா, sin alpha cos beta plus cos alpha sin beta divided by cos alpha plus beta ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க cos alpha cos beta minus sin alpha sin beta which is equal to. ஸோ இங்கே பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் divide cos alpha cos beta by both numerator and denominator. சரிங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இங்கே பாருங்கள் இது இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபார்முலாவில் இந்த இடத்துல 1 ஆக்கணுங்களா, 1 ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டாவால் டிவைட் பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு 1 வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை நியூமரேட்டர் டினாமினேட்டர் போத் சைட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணிக்கிறீங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டாவை டிவைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டிவைட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. sin alpha cos beta divided by cos alpha cos beta plus cos alpha sin beta divided by cos alpha cos beta whole divided by cos alpha cos beta divided by cos alpha cos beta minus sin alpha sin beta divided by cos alpha cos beta சரிங்களா. டிவைட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் இந்த டேர்ம்ஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். sin by cos உங்களுக்கு என்ன வந்துடும் tan வந்துருங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் பை காஸ் உங்களுக்கு tan பீட்டா ப்ளஸ் tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா. இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு போத் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும் மைனஸ். ஸோ இதில் உங்களுக்கு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகாது. சைன் பை காஸ் வந்து உங்களுக்கு tan ஆல்ஃபா, சைன் பீட்டா பை காஸ் பீட்டா உங்களுக்கு tan பீட்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா. ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா which is equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. And then next identity 3.6. ஸோ உங்களோட புக்கில் என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we know that tan alpha plus beta. ஸோ identity 3.6 பார்த்தீங்க அப்படின்னா prove that tan alpha minus beta equal to tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta சரிங்களா. ஸோ we know that நம்ம ஆல்ரெடி identity 3.5 ப்ரூவ் பண்ணிட்டோம். tan alpha plus beta equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. So replace beta by minus beta. பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாங்களா. ஸோ அங்கே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. tan alpha plus tan of minus beta divided by 1 minus tan of minus beta which is equal to tan alpha tan of minus theta na minus tan theta. ஸோ minus tan beta divided by இந்த இடத்துல உங்களுக்கு minus tan beta ன்னு வருங்களா. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸ் ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta ன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அனதர் மெத்தட் உங்களுக்கு புக்கில் வந்துட்டு ரீப்ளேஸ் பீட்டா பை மைனஸ் பீட்டா மெத்தடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்டர் மெத்தடு நம்ம ஐடென்டி 3.5 tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு போட்ட மாதிரியே நீங்களே என்ன பண்ணிக்கலாம் இந்த சம்மு போடலாம். 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்டர் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சேம் ஃபார்முலா தான். ஸோ இங்கே சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா உங்களுக்கு ஃபார்முலா என்னது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அதே சேம் மெத்தடு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டேர்ம் இருக்குது இந்த இடத்துல தான் நீங்கள் 1 ஆக்கணும். ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டாவை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் சைட்ஸ் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் டிவைட் பண்ணி எழுதிட்டீங்களா. சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா divided by cos alpha cos beta whole divided by cos alpha cos beta plus sin alpha sin beta divided by cos alpha cos beta which is equal to. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேர்ம் ரெண்டையும் டிவைட் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. sin alpha cos beta divided by cos alpha cos beta minus cos alpha sin beta divided by cos alpha cos beta whole divided by cos alpha cos beta divided by cos alpha cos beta plus sin alpha sin beta divided by cos alpha cos beta ன்னு வந்துருங்களா. ஸோ கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். cos beta போத் சைட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும் tan ஆல்ஃபான்னு வந்துருங்களா. பிட்வீனில் மைனஸ்
and then next cos alpha cancel ஆகிடும், sin beta by cos beta tan beta divided by, ஸோ இந்த நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் டினாமினேட்டரில் both terms cancel ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடும். இந்த இடம் உங்களுக்கு sin by cos tan alpha, sin beta by cos beta உங்களுக்கு tan beta ன்னு வந்துருங்களா. ஸோ tan alpha minus beta equal to tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐடென்டிட்டிஸ் மட்டும் இன்னும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு போடுறதுக்கு. cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. cos alpha minus beta na cos alpha cos beta plus sin alpha sin beta. sin alpha plus beta na sin alpha cos beta plus cos alpha sin beta. sin alpha minus beta na உங்களுக்கு sin alpha cos beta minus cos alpha sin beta. next tan alpha plus beta na tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. tan alpha minus beta na tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா cos alpha plus beta னா இங்கே ப்ளஸ்னால் உங்களுக்கு இங்கே என்ன வருங்க மைனஸ் வரும், cos sin இருக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும் ப்ளஸ் வந்துடும், ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸில் வரும். அதே மாதிரி காசுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா cos sin தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் வரும். நெக்ஸ்ட் sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பாருங்கள் ப்ளஸ் தான், பட் ஆனால் sin cos sin உங்களுக்கு மாற்றி வரும். sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா நடுவில் மைனஸ்னால் இங்கேயும் மைனஸ், sin cos sin வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் மைனஸ் வரும். இங்கே உங்களுக்கு மைனஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே உங்களுக்கு ப்ளஸ் வந்துடும். சேம் ஃபார்முலாவாக தான் இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு சம், இஃப் sin x equal to 15/17 cos y equal to 12/13 0 less than x less than pi/2 0 less than y less than pi/2. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஆங்கிள்ஸ் மாதிரி, இந்த ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 0க்கும் π/2க்கு இடையில இருக்குது. ஸோ இந்த ஒய்ங்கிற ஆங்கிள் 0க்கும் π/2க்கு இடையில இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin x plus y cos x plus x minus y tan x plus y சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க sin x plus yன்னு கேட்குறாங்களா. sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க sin ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் cos ஆல்ஃபா sin பீட்டாங்களா ஃபார்முலா. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதில் உங்களுக்கு இங்கே என்னென்னு இருக்குது எக்ஸ் ஒய்னு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு இன்னும் கிடையாது. ஸோ given that sin x equal to 15/17 ஸோ உங்களுக்கு sin தீட்டா அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா y/rங்களா, sin xங்கிறது y/r நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு 0 to π/2குள்ளே இருந்துச்சுன்னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு சரிங்களா. ஹியர் y equal to 15 எடுத்துக்கோங்க, r equal to 17 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாடல் சம்ம நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருக்கீங்க. பை யூஸிங் பித்தாகரஸ் தேரம், இந்த பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதனோட அதான் ஆங்கிள் எக்ஸ், இது வந்து ஒய்னு எடுத்துக்குவீங்க, இங்கே எக்ஸ்னு எடுத்துக்குவீங்க, இது ஆர்னு எடுத்துக்குவீங்களா. ஸோ ஒய்க்கு 15ன்னு தெரியுது, ஆருக்கு 17ன்னு தெரியுது. எக்ஸோட வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போடுங்க. வேல்யூஸ் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோங்க வரும் 17 ஸ்கொயர் வருங்களா. ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 289 மைனஸ் 15 ஸ்கொயர் அப்படின்னா 225 விச் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னா எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னங்க கிடச்சிரும் 8ன்னு கிடச்சிருங்களா. ஸோ அங்கே பாருங்கள் sin எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு இருக்குது, cos எக்ஸ் வேணும், cos எக்ஸ் ஈக்குவல் டு x/rங்களா ஃபார்முலா. ஸோ 8/17 tan எக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஷினில் tan x + y கேட்குறாங்க, அதனால் tan எக்ஸுங்கிறது y/xங்களா ஃபார்முலா 15/8 கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்சோ கிவன் தட் cos y ஈக்குவல் டு 12/13. ஸோ காசோட நீங்கள் இந்த ஆங்கிள் பாருங்கள், இங்கே எக்ஸு இங்கே ஒய்யெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ காசு சைன் கோட இருக்கிறதுலாம் ஆங்கிள், இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா சரிங்களா. காசோட ஃபார்முலா x/r. ஸோ 0க்கும் π/2க்கு இடையில தான் உங்களுக்கு எக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது 12, ஆருங்கிறது 13. by Pythagoras theorem y equal to square root of r square minus x square. 13 square பண்ணிங்கன்னா 169, 12 square பண்ணிங்கன்னா 144, ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு square root of 25 y equal to 5. sin y equal to y/r, that is sin of theta equal to y/rங்களா உங்களுக்கு ஃபார்முலா. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக y கொடுத்துருக்காங்க, இங்கேயும் y இருக்குது இங்கேயும் y இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆங்கிள், இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா சரிங்களா. மறுபடியும் நொட்டேஷன்ஸ் மாற்றினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறனால நான் ஃபார்முலா அப்படியே y/rனே வச்சுக்கிட்டேன்.
ஸோ சைன் ஒய் ஈக்குவல் டு ஒய் பை ஆர்னா 5/30. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், சைன் ஒய்ங்கிறது என்னங்க ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியூஸுங்களா 5/13 நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம், ஃபார்முலா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஃபார்முலா போன கிளாஸில் உங்களுக்கு சொன்னதுனால சரி அதே மாதிரி உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னால எழுதி கொடுத்துருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு டேன் ஒய்ங்கிறது உங்களுக்கு என்னங்க வரும், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுங்களா 5/12 நீங்கள் டேரெக்டாக எழுதுனீங்கனாலும் ஓகே. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலாஸ் அப்படியே குமுலேட்டிவாக எடுத்து எழுதிக்கிட்டே நீங்கள் இதை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. சைன் எக்ஸ் வந்து 15/17 கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் எக்ஸுங்கிறது 8/17, டேன் எக்ஸுங்கிறது 15/8 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சைன் ஒய் 5/13, காஸ் ஒய் 12/13, டேன் ஒய்ங்கிறது 5/12. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ்ல தான் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். பிகாஸ் எக்ஸு ஒய் ரெண்டு ஆங்கிளுமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ்ங்களா, ஸோ உங்களுக்கு உங்கள் மைனஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கேட்குறாங்களா. சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்ங்களா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சைன் எக்ஸ்னா 15/17, காஸ் ஒய்னா 12/13 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னா 8/17, சைன் ஒய் அப்படின்னா 5/13. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூமரேட்டர் ரெண்டு 15 × 12னா 180 கிடச்சிரும், 17 × 13னா 221, 8 × 5னா 40, 17 × 30னா 221. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் மட்டும் அப்படியே ஆட் பண்ணுங்கள், 220 / 221. சரிங்களா, நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு ஃபார்முலா பாருங்கள், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். இங்கே ஆல்ஃபா எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா, ஒய்க்கு பதிலாக நம்ம பீட்டான ஃபார்முலாவில் படித்தோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் எக்ஸ் காஸ் ஒய், இங்கே மைனஸ்னால் உங்களுக்கு இங்கே என்ன போட்டுக்குவீங்க, ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். காஸ் எக்ஸோட வேல்யூ 8/17, காஸ் ஒய்யோட வேல்யூ 12/13 ப்ளஸ் சைன் எக்ஸோட வேல்யூ 15/17, சைன் ஒய்யோட வேல்யூ 5/13 which is equal to அந்த மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் கிடைக்கும், 12 × 8 96 divided by 17 × 13 221, 15 × 5 75, 17 × 13 221. ஸோ டினாமினேட்டர் மேக்ஸிமம் உங்களுக்கு சேமாக தாங்க இருக்கும், இதில் சேஞ்சஸ் இருக்காது. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 171 divided by 221. நெக்ஸ்ட்டு பாருங்கள், tan x plus y. tan x plus y ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க, tan x plus y equal to tan x plus tan y divided by 1 minus tan x tan y. சரிங்களா, which is equal to tan x ஓட வேல்யூ tan y ஓட வேல்யூ divided by 1 minus tan x ஓட வேல்யூ tan y ஓட வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 12 × 15 ப்ளஸ் 5 × 8 ஹோல் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் ரெண்டே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96ன்னு கிடைக்கும். டிவைடட் பை பாருங்கள் 12 × 8 இருக்குது பார்த்தீங்களா, 12 × 8 96ங்களா, இது அப்படி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96 மைனஸ் 15 × 5 உங்களுக்கு என்னங்க வரும் 75 ஹோல் டிவைடட் பை 96. ஸோ இந்த டினாமினேட்டர் உங்களுக்கு அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரெசிப்ரோக்கலாக கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 118 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 8 × 5 உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் 14 கிடைக்கும். டிவைடட் பை 96 மைனஸ் 75 உங்களுக்கு என்ன வரும் 21ன்னு வந்துருங்களா. ஸோ இதை நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 220 டிவைடட் பை 21. சரிங்களா, ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் என்ன கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா sin x plus y, cos x minus y, tan x minus y. ஸோ உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் கேட்டுருக்காங்க, சைன்லேயும் கேட்குறாங்க, காசுலேயும் கேட்குறாங்க, டேன்லேயும் கேட்டதுனால நீங்கள் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணுறீங்க. சைனு காசு டேன், அதே மாதிரி ஒய்லேயும் சைன் ஒய் காஸ் ஒய் டேன் ஒய் எல்லாம் ஃபைன் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு டேன் எதுவும் கேட்கல அப்படின்னா சைன் காசு மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா, நெக்ஸ்ட் சம்லலாம் கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் சைன் காசு மட்டும் ஃபைன் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், sin A equal to, ஸோ இங்கே ஆங்கிள் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகாது. sin A equal to 3/5, cos B equal to 9/41, 0 less than A less than pi/2, 0 less than B less than pi/2. Find the value of sin A plus B cos A minus B. Given that
sin A equal to 3/5 which is equal to உங்களுக்கு y by rங்களா. ஸோ sin Aங்கிறது ஃபார்முலா y by r ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஹியர் y equal to 3 r equal to 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோங்களா. ஸோ எக்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா 25 மைனஸ் 9 உங்களுக்கு என்னங்க வரும், ரூட் 16. டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 4னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ கண்டுபிடிக்கணுங்களா. உங்களுக்கு கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin a plus b cos a plus b ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு sin a cos b sin a cos a அதே மாதிரி sin b cos b இது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். sin a இருக்குது, உங்களுக்கு cos a வேணும். cos aங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க, x by rங்களா. ஸோ cos aங்கிறது 4/5. Also given that cos b equal to 9/41 which is equal to x by rங்களா. ஸோ 0 less than b less than π/2 இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ரேஷியோஸ் எல்லாமே இந்த குவாட்ரண்ட் எதுக்கு நாங்கள் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரேஷியோஸோட வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த குவாட்ரண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியர் x equal to 9 r equal to 41. ஸோ y equal to square root of r square minus x square. r square பண்ணிங்கன்னா 1681 minus x square பண்ணிங்கன்னா 81. ஸோ 1600 கிடைக்கும். y equal to 40. ஸோ sin b equal to y by rனா 40/41. சரிங்களா. ஸோ sin a plus b. sin a plus bக்கு ஃபார்முலா என்னதுங்க உங்களுக்கு, sin a cos b plus cos a sin b. ஏவுக்கு bக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னங்க வரும், sin ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் cos ஆல்ஃபா sin பீட்டா. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், sin a cos b plus cos a sin b which is equal to sin a ஓட வேல்யூ இங்கே பாருங்கள் எல்லாமே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். sin a ஓட வேல்யூ 3/5, cos b ஓட வேல்யூ 9/41 அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் காஸ் ஏவோட வேல்யூ, காஸ் ஏவோட வேல்யூ 4/5. நெக்ஸ்ட்டு சைன் பியோட வேல்யூ 40/41. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. 9 × 3 27 வந்துருங்களா. 27 41 × 5 205 40 × 4 160 divided by 41 × 5 205. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்க, சேமாக இருக்குது. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 187 divided by 205. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி. காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு என்னதுங்க, காஸ் ஏ காஸ் பி. இங்கே நடுவில் மைனஸ் இருந்தால் உங்களுக்கு இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் வந்துடும். காஸ்னாவே உங்களுக்கு சேம் ரேஷியோ தான், காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ sin b. ஸோ அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். காஸ் ஏ வேல்யூ காஸ் பி வேல்யூ ப்ளஸ் சைன் ஏ வேல்யூ சைன் பி வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 4 × 9 36 divided by 205. 40 × 3 120 divided by 205. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கும். நீங்கள் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 156 divided by 205. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு third sum, find cos x minus y given that cos x equal to minus 4/5 with pi less than x less than 3π/2. sin y equal to minus 24/25 with pi less than y less than 3π/2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. பாருங்க, given that cos x equal to minus 4/5னு கொடுத்துருக்காங்களாங்க. pi less than x less than 3/2. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது வந்து பைக்கும் 3π/2னா 270 டிகிரிங்களா. இது 180 டிகிரி. 180க்கு 270க்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டுங்க, தேர்ட் குவாட்ரண்ட்டுங்களா. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காசுங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ்ங்களா. ஸோ இந்த மைனஸ் கொடுத்துருக்குறது வந்து உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு உண்டான நெகட்டிவ் சிம்பிள். சரிங்களா. அந்த ஃபங்க்ஷனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெகட்டிவ். நீங்கள் இங்கே மைனஸ் ப்ளஸில் எதையும் எடுக்காதீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 தட் இஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா எக்ஸ் பை ஆர். எக்ஸுக்கு 4, ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25 minus 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு sin y sin x கண்டுபிடிக்கணுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஒய்யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. காஸ் எக்ஸ் இருக்குது, உங்களுக்கு sin x வேணும். sin xங்கிறது y by rங்களா, which implies
sin x equal to 3 divided by 5. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நீங்கள் sin x equal to 3/5னு முடிச்சிருக்கக்கூடாது. விச் குவாட்ரண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சம் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு. ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். ஹியர் தேர்டு குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவாக நெகட்டிவ்ங்களா? சைன் வந்து நெகட்டிவ் தானே. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். ரிமைனிங் வேல்யூஸ் ஆர் ஆல் நெகட்டிவ். ஸோ sin x equal to -3/5னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆல்சோ given that sin y equal to -24/25 pi less than y less than 3/2. ஸோ இதுவும் தேர்ட் குவாட்ரண்ட் தான். sin y னா y/r. சரிங்களா? ஹியர் y equal to 24, r equal to 25. ஃபார்முலா கம்பேர் பண்ணி y வேல்யூ r வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த நெகட்டிவ் சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? x equal to square root of r square minus y square. 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625, 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576, ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா 49. ஸோ x equal to 7. ஸோ இப்போ cos y equal to x/rங்களா? cos y equal to 7/25. ஸோ திஸ் லைஸ் in the which quadrant? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு காஸ் நெகட்டிவ் தானே. ஸோ -7/25னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்களா? ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஃபார்முலா உங்களுக்கு என்னது? காஸ்னாவே உங்களுக்கு சேம் ரேஷியோ. காஸ் சைன் நடுவில் மைனஸ் இருந்தால் உங்களுக்கு இங்கே என்ன வரும்? ப்ளஸ் வந்துடுங்களா? ஸோ காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் வேல்யூஸ் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ இந்த -2 உங்களுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 7 × 4 28, 25 × 5 125. நெக்ஸ்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 24 × 3 72 divided by 25 × 5 125. ஸோ இது ரெண்டே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 100 divided by 125. ஸோ இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்? ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 4/5னு வந்துருங்களா? ஸோ 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். 25ஆல் 100 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 வந்துருங்களா? 25ஆல் 125 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டர் 5னு கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபைண்ட் sin x minus y given that sin x equal to 8/17 with 0 less than x less than pi/2 and cos y equal to -24 divided by 25 with pi less than y less than 3/2. ஸோ ஃபஸ்ட்டு sin x equal to 8/17 எடுத்துக்கோங்க. sin xங்கிறது y/r ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். உங்களுக்கு நோ ப்ராப்ளம். சைன் பாசிட்டிவ் நெகட்டிவில் ப்ராப்ளம் கிடையாது. y equal to 8னு எடுத்துக்கோங்க. r equal to 17, x equal to square root of r square minus y square which is equal to 289 minus 17 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 289 minus 64 which is equal to 225னா ஆன்சர் 15 அது கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள் cos x. ஸோ இப்போ உங்களுக்கு கொஷினில் வந்து sin x இருக்குங்களா? ஸோ sin x இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? cos x கண்டுபிடிக்கணுங்களா? ஸோ cos xக்கு வந்து x/r which implies cos x equal to 15/17. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுங்கனால உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு given that cos y equal to -24/25 pi less than y less than 3/2. தேர்டு குவாட்ரண்ட்டுங்களா இது? ஸோ எக்ஸுங்கிறது 24. ஸோ cos yங்கிறது x/r ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸுங்கிறது 24, ஆறுங்கிறது 25. y equal to square root of r square minus x square which is equal to 625 square root of உங்களுக்கு என்னங்க வரும்? r ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 24 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 576 which is equal to square root of 49. ஸோ y equal to உங்களுக்கு என்ன கிடச்சிருங்க? 7னு கிடச்சிருங்களா? ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? cos y இருக்குதுங்களா? cos yனா sin y கண்டுபிடிக்கணும். sin y equal to y/r which implies sin y equal to -7/25. ஸோ இங்கே பாருங்கள் இது எந்த குவாட்ரண்ட்டுங்க? தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ் தானே. ஸோ அதனால் -7/25. ஸோ இப்போ sin x minus y equal to sin x cos y minus cos x sin y ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 8 × -24னா -192. சரிங்களா? அண்ட் தென் டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 425. மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? இங்கே ப்ளஸ் 105 டிவைடட் பை 425. ஸோ -87 டிவைடட் பை 425. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு 4 சம்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த 4 சம்ஸில் பாருங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க அப்படியே ஜஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு
sin x cos yன்னு கொடுத்துட்டாங்க, அதனோட குவாட்ரண்ட் கொடுத்துட்டாங்க. sin x plus y cos x minus y tan x minus yன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா sin x இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு cos x வேணும். cos x வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா x பை ஆறுங்களா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு அடுத்து cos xோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. tan xோட வேல்யூ ஏங்க tan x எக்ஸஸாக கண்டுபிடிக்கணும், tan x plus y கேட்குறாங்க, அதனால் tan x கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே cos y கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sin y கண்டுபிடிக்கணும், tan y கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா sin a cos b கொடுத்துட்டாங்க. sin a கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், cos a கண்டுபிடிக்கணும். sin a கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, இது கிவனு. நீங்கள் cos a கண்டுபிடிக்கணும். cos a கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு cos a கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், cos b கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், sin b கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டேனோட ஃபங்க்ஷன் எதுவும் கேட்காதனால நீங்கள் டேன் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா cos x கிவனில் கொடுத்துட்டாங்க, sin x கண்டுபிடிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு இதில். செகண்டில் பார்த்தீங்கன்னா sin y கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், cos y கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 4th சம்மும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th சம்மு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 105 டிகிரி. cos 105 டிகிரி ஈக்குவல் டு cos 60 + 45ன்னு நான் பிரிச்சிருக்கேன். நீங்கள் cos 105 அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் எக்ஸசைஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 90+ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பீங்க. அப்படி இல்லைன்னா 180- அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பீங்க. ஸோ cos of 105 அப்படின்னா cos of 90+ அப்படின்னு சொல்லி 90+ தீட்டானா மைனஸ் sin தீட்டா உங்களுக்கு என்னங்க வருங்க, 90 + 15 டிகிரின்னு கொடுத்துருங்க. ஸோ மைனஸ் sin 15 டிகிரின்னு வருங்களா. ஸோ நம்மளுக்கு 15 டிகிரிக்கு வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து 30 டிகிரி 0 டிகிரிக்கு வேல்யூஸ் இருக்குது, 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் தான் உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கக்கூடாது. சரிங்களா. இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து 90 + 45 90 + 30 அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ cos 105 உங்களால் வந்து 90 + 15 தான் உங்களால் பிரிக்க முடியுது. அதனால் 15 டிகிரிக்கு உங்களுக்கு வேல்யூஸ் இல்லாததுனால நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா cos 60 + 45ன்னு பிரிக்கலாங்களா. 60 டிகிரிக்கு உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குது, cos 45 டிகிரிக்கு உங்களுக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ அதனால் 60 + 45ன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன மாதிரி ஃபார்முலா இருக்குங்க, cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற மாதிரி இருக்குங்களா. cos ஆல்ஃபா cos பீட்டா மைனஸ் sin ஆல்ஃபா sin பீட்டா. சரிங்களா. cos ஆல்ஃபா cos பீட்டா மைனஸ் sin ஆல்ஃபா sin பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு cos ஆல்ஃபாவுக்கு பதிலாக 60 டிகிரி. ஸோ cos 60 டிகிரி cos 45 டிகிரி மைனஸ் sin 60 டிகிரி sin 45 டிகிரி போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் வேல்யூ cos 60 டிகிரிக்கு 1/2 cos 45க்கு 1/√2 sin 60 டிகிரிக்கு √3/2 sin 45க்கு 1/√2. சரிங்களா. ஸோ நியூமரேட்டர் பாருங்கள் 1 × 1 1, டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும் 2√2 மைனஸ் √3 × 1 √3, டினாமினேட்டர் 2√2. சரிங்களா. ஸோ இப்போ போத் சைடு ரெண்டு டேர்முக்குமே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அதனால் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 1 - √3 / 2√2. சரிங்களா. நெக்ஸ்ட்டு sin 105 டிகிரி, இதுவும் சேம் தான். ஸோ உங்களுக்கு வந்து sin 60 + 45ன்னு பிரிங்க. சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இதில் 90 + 15 அந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாது. அப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 டிகிரிக்கு வேல்யூ இல்லை. அதனால தான் நான் உங்களை என்ன சொல்கிறேன் 60 + 45. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 45 + 30 இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த சமூக வேறு ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ வேறு ஆங்கிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் 45 + 30. ஸோ உங்களுக்கு 30க்கு வேல்யூ இருக்குது, 45க்கு வேல்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் நீங்கள் பிரிக்கணும். சரிங்களா. ஸோ உங்கள் 105 வந்து நீங்கள் 60 + 45ன்னு பிரிச்சிங்க அப்படின்னா sin a + bக்கு ஃபார்முலா என்னங்க, sin a cos b + cos a sin b. sin a sin 60 டிகிரி cos 45 டிகிரி ப்ளஸ் cos 60 டிகிரி sin 45 டிகிரி. சரிங்களா. ஃபார்முலாவில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் sin 60 டிகிரிக்கு √3/2 cos 45க்கு 1/√2 ப்ளஸ் cos 60 டிகிரிக்கு 1/2 sin 45 டிகிரிக்கு 1/√2
நெக்ஸ்ட்டு √3 into 1 √3 divided by 2 √2 plus 1 into 1 என்ன ஆகும் 1 divided by 2 √2. டினாமினேட்டர் உங்களுக்கு சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். √3 plus 1 divided by 2 √2. சரிங்களா? அண்ட் then நெக்ஸ்ட் பாருங்கள் tan 7 pi by 2 tan 7 pi by 12. இப்போ பாருங்கள் 7 divided by 12 into 180 degree. பைக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க 180 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 15 கிடைக்கும். ஸோ 7 into 50 இங்கே பாருங்கள். ஸோ 7 into 15 உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் 105 வந்துடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் 105 கிடச்சிரும். 7 divided by 12 into 180 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள் இங்கே 15 கிடைக்கும். 15 into 7 105 உங்களுக்கு வந்துடும். ஸோ tan 105 டிகிரியை சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக 105 கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரேடியன்ஸில் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அதை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? tan 105 tan 60 + 45 105னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் 60 + 45 பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா tan a + b = tan a + tan b divided by 1 - tan a tan b. tan 60 + tan 45 divided by 1 - tan 60 tan 45 எழுதியாச்சுங்களா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள் which is equal to tan 60 டிகிரினா √3ங்களா 45னா 1ங்களா 1 - tan 60னா √3 45னா 1. ஸோ which is equal to √3 + 1 divided by 1 - √3. நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 - √3க்கு காஞ்சுகேட்னா 1 + √3ங்களா 1 + √3 கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 into 1 √3 and then next √3 into √3 √3 next 1 into 1 1 1 into √3 √3 divided by இது a minus b a plus b a plus b a plus b னா a square minus b square னு வந்துருங்களா. a square னா 1 square minus b square னா √3 the whole square னு வருங்களா. √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 3 னு வருங்களா. ஸோ 1 - 3 which is equal to இங்கே பாருங்கள் 3 + 1 எவ்வளோங்க வரும் 4 plus √3 + √3 னா 2 √3 divided by 1 - 3 னா -2. நெக்ஸ்ட்டு which is equal to இதில் 2 காமனாக வெளியில் அவுட்டரில் எடுக்கலாங்களா. ஸோ 2 அவுட்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீதி ரிமைனிங் இங்கே 2 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 2 இங்கே 2 அவுட்டரில் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் √3. ஸோ முன்னாடி ஒரு 2 நீங்கள் அவுட்டரில் எடுத்துட்டீங்க அந்த 2வையும் இந்த 2வையும் என்ன பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மைனஸ் நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா -2 + √3. சரிங்களா? and then next sixth sum prove that cos 30 plus x which is equal to √3 cos x minus sin x divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. we know that formula cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. ஸோ cos 30 plus x அப்படியே ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க பார்க்கலாம். ஏக்கு பதிலாக 30 டிகிரி பிக்கு பதிலாக எக்ஸ் cos 30 cos x minus sin 30 sin x. அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் cos 30 டிகிரினா √3/2னு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாங்களா cos x மைனஸ் sin 30 டிகிரிக்கு 1/2 sin x. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டினாமினேட்டரில் 2 சேமாக இருக்குது. ஸோ 2வை மட்டும் காமனாக 2ன்னு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நியூமரேட்டர் உங்களுக்கு என்னங்க வரும் √3 cos x மைனஸ் sin x. ப்ரூஃப் வந்துருச்சிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செகண்ட் பாருங்கள் cos of pi plus theta which is equal to minus cos theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ cos of pi plus thetaனா cos 180 plus thetaங்களா. cos 180 plus thetaனா எந்த குவாட்ரண்ட்டுங்க தேர்டு குவாட்ரண்ட்டுங்களா. தேர்டு குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு 180 அண்ட் 360 ரெண்டுமே சேம் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ சேம் ரேஷியோனா உங்களுக்கு காசாகவே தான் இருக்கும். ஸோ cos of theta அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தேர்டு குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு காஸ் நெகட்டிவ்ங்களா. ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவ் ஸோ மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களா? ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் சைன் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் பை ப்ளஸ் தீட்டானா சைன் 180 ப்ளஸ் தீட்டா. ஸோ 180 ப்ளஸ் தீட்டானா உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டுங்க தேர்டு குவாட்ரண்ட்டில் சைனு நெகட்டிவ். ஸோ 180 வந்ததுனாவே உங்களுக்கு சைனாகவே தான் இருக்கும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு செவன்த் சம் find a quadratic equation whose roots are
ஸோ உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்கள். அதனோட ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸுங்கிறது உங்களுக்கு என்னங்க sin 15 டிகிரி cos 15 டிகிரி. ஸோ given that the roots are sin 15 டிகிரி cos 15 டிகிரி. சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா sin 15 டிகிரி ப்ளஸ் cos 15 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு sin 15 டிகிரி நீங்கள் எப்படிங்க எழுதலாம்? sin 45 மைனஸ் 13 எழுதலாங்களா? ஸோ cos 15 டிகிரி உங்களுக்கு டேரெக்டாக வேல்யூ கிடையாது. 45 மைனஸ் 13 எழுதலாங்களா? ஸோ sin a மைனஸ் b ஃபார்முலா போடுங்க. sin 45. ஸோ sin a மைனஸ் b ஃபார்முலா என்னதுங்க உங்களுக்கு? sin a cos b மைனஸ் cos a sin b. அதுக்கடுத்து cos a மைனஸ் பிக்கு cos a cos b ப்ளஸ் sin a sin b. ஸோ அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். sin 45 cos 30 டிகிரி மைனஸ் cos 45 sin 30 டிகிரி ப்ளஸ் cos 45 cos 30 டிகிரி ப்ளஸ் sin 45 sin 30 டிகிரி. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள். இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். sin 45னா 1/√2, cos 30னா √3/2. cos 45னா 1/√2, 1/2. நெக்ஸ்ட்டு cos 45னா 1/√2, 30னா உங்களுக்கு √3/2. sin 45க்கு 1/√2, sin 30க்கு 1/2. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் டேர்ம்ஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1/√2, 1/2. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் என்னங்க வருது? ஸோ இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிம்பிளி பண்ணியே போட்டிருக்கேன். ஸோ √3/2√2 மைனஸ் 1/2√2, √3/2√2, 1/2√2. ஸோ சிம்பிளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி, முன்னாடியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ இது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் √3/2√2, √3/ ரெண்டு டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் √3/2√2ன்னு எழுதிக்கலாங்க. ஆட் பண்ணும்போது டேர்ம்ஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதிக்கலாங்களா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் √3/2√2 விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு sin 15 டிகிரி cos 15 டிகிரி. சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin 15 டிகிரி cos 15 டிகிரிக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. 2 டைம்ஸ் ஆஃப் sin a cos ஏனா sin 2a. சரிங்களா? அங்கே 2 முன்னாடி இருக்குங்களா? இது வந்து sin a, இது cos a அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 வேணும். ஒரு 2வை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் sin a cos a அப்படின்னா sin 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாங்களா? ஸோ ஃபார்முலா அப்படி நான் எழுதிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் sin 2 ஏன்னா 2 × 15 sin 30 ஆகிடுச்சுங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin 30க்கு 1/2. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 1/4ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ ரெக்கையோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி ஃபெமிலியராக தெரியும். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் √3/√2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 எல்சிஎம்மாக எடுங்க. 4 எல்சிஎம்மாக எடுக்கும்போது இங்கே பாருங்கள் 4 × x² மைனஸ் 2√2 √3x ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்மை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஏன் இப்படி போட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் 4 எல்சிஎம்மாக எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க? √3 √2 இன்ட்டு பாருங்கள் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து டினாமினேட்டரில் 4 இல்லை. அதனால் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி ஒரு 4 டிவைட் பண்ணிக்குவீங்களா? இந்த இடத்துல இங்கேயும் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி ஒரு டிவைட் பண்ணிக்குவீங்க. அதுதான் உங்களுக்கு காமனாக எல்சிஎம் 4 கிடைக்குங்களா? ஸோ இங்கே 4x² வந்துருச்சு மைனஸ். ஸோ இந்த டேர்முக்கு பாருங்கள், நான் சைடில் சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருக்கேன். √3 √2 இன்ட்டு 4/4ன்னு வந்துருங்களா? √3/√2 இன்ட்டு இந்த மேலே இருக்கிற 4 2 டைம்ஸ் ஆஃப் √2 இன்ட்டு √2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னங்க ஒரு 2ன்னு வந்துருங்களா? 2 × 2 4ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு √2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 2√2 √3/4ன்னு எழுதிக்கலாங்களா? அதான் எழுதியிருக்கேன். 2√2 √3 ஹோல் டிவைடட் பை 4 காமனாக நான் 4 எழுதிக்கிட்டேன் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த 4 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 4x². இந்த √2வையும் √3யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 2 என்ன வரும்? √6x + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0.
சரிங்களா? ஸோ இதான் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 8th sum, expand cos a plus b plus c. Hence prove that cos a cos b cos c equal to sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin c sin a cos b. If a plus b plus c equal to pi by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு cos a plus b plus c எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. cos a plus b plus cக்கு நீங்கள் இந்த a plus bயை ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்க, ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு cos alpha plus பீட்டாவுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா படி cos a plus bக்கு ஒரே டேர்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா cos alpha plus பீட்டாவுக்கு ஃபார்முலா என்னதுங்க? cos alpha cos beta minus sin alpha sin beta. cos alpha இங்கே பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு பதிலாக a plus b, cos alpha cos beta minus sin alpha sin beta substitution கொடுத்தாச்சுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த cos a plus bக்கு ஃபார்முலாவை எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. cos a cos b minus sin a sin b into cos c minus sin a plus bக்கு sin a cos b plus cos a sin b into sin c which is equal to இதை இந்த cos c நீங்கள் உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா cos a cos b cos c minus sin a sin b cos c. and then next பார்த்தீங்கன்னா இந்த sin c இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா sin மைனஸ் பாருங்கள், இந்த மைனஸை நீங்கள் உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு போய்க்கணும். மைனஸ் sin a cos b sin c சரிங்களா? ஸோ பாருங்கள் மைனஸ் sin a cos b sin c சரிங்களா? and then next மைனஸ் cos a sin b sin c வந்துருங்களா? and then next ஸோ இப்போ உங்களுக்கு cos a plus b plus c யோட எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plus b plus c ஈக்குவல் டு பை பை 2ஆக இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரூஃப் பண்ணணும். cos a plus cos b cos c ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். a plus b plus c ஈக்குவல் டு பை பை 2. ஸோ உங்களுக்கு a plus b plus c இந்த இடத்துக்கு நீங்கள் பை பை 2னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாங்களா? ஸோ உங்கள் பாருங்கள் cos pi by 2 which is equal to இந்த டேர்ம் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு cos a plus b plus c equal to நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த a plus b plus cக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறீங்க? pi by 2னு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறீங்க. ஸோ cos pi by 2 equal to cos a cos b cos c minus sin a sin b cos c minus sin c sin a. நெக்ஸ்ட் பாருங்கள் minus sin c cos a cos b cos c minus sin a sin b cos c and then next minus sin c. ஸோ இங்கே அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா? மைனஸ் பாருங்கள் மைனஸ் sin c sin a cos b. ஸோ நம்மளோட புக்கு ப்ரூஃபுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். sin c sin a cos b மைனஸ் sin b sin c cos a சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். abc ab bc caங்கிற ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் அப்படியே எழுதினாலும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு புக்கில் ப்ரூஃப் வந்து அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கனால நான் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ உங்களுக்கு cos pi by 2ஓட வேல்யூ என்னங்க வரும்? 0ன்னு வந்துடுங்களா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா LHS சைடு கொண்டு வந்துட்டேன். cos pi by 2ஓட வேல்யூ cos 90 டிகிரி 0 தானுங்களே. ஸோ 0வை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இது எல்லாமே நம்ம கன்வீனியன்ட் ப்ரூஃபுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ LHS ஈக்குவல் டு RHSனால RHS ஈக்குவல் டு LHS தானுங்களே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த டேர்ம்ஸ் இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன். இந்த டேர்ம் நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஈக்குவல் டு cos pi by 2க்கு நான் 0ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள் இந்த டேர்மை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். cos a cos b cos c which is equal to இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் அந்த சைடு அப்படியே அதர் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? sin a sin b cos c அண்ட் தென் நெக்ஸ்ட் இது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாறிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் நான் இந்த டேர்ம் புக்கோட ஆர்டருக்காக நான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். sin b sin c cos a அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இங்கே கொண்டு போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் வந்துருச்சுங்களா? ஸோ நம்மளோட ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க? cos a cos b cos c equal to sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin c sin a cos b ன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அந்த ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ninth sum, prove that sin 45 plus theta with minus sin 45 first prove that first sum
sin 45 plus theta minus sin 45 minus theta which is equal to root 2 sin theta அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ LHS equal to sin 45 plus theta minus sin 45 minus theta which is equal to நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். sin a plus b ஃபார்முலா sin a plus b ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க வரும் sin a cos b plus cos a sin b மைனஸ் sin a மைனஸ் பிக்கு sin a cos b மைனஸ் cos a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு sin 45 டிகிரி cos theta ப்ளஸ் cos 45 sin theta. நெக்ஸ்ட் இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் மைனஸ் sin 45 cos theta ப்ளஸ் cos 45 sin theta. ஸோ உங்களுக்கு இதில் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும் பாருங்கள். sin 45 cos theta sin 45 cos theta கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு cos 45 sin theta ப்ளஸ் cos 45 sin theta. cos 45க்கு பதிலாக 1/√2 sin theta 1/√2 sin theta. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் 1/√2 sin டேர்ம்ஸ் ரெண்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்க சேமாக இருக்குங்களா. ஸோ 2 டேர்ம்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது 2 times of sin theta by √2ன்னு எழுதிக்கலாங்களா. ஸோ 2 times of sin theta by √2 இன்ட்டு ஒரு √2வை நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களோட ப்ரூஃபுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுங்களா. விச் இஸ் ஈக்குவல் டுங்க பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த √2 உங்களுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடுங்களா. 2 sin theta divided by √2ன்னு மட்டும் ரிமைனிங் பெண்டிங் இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பே கூட தேவையில்லை. ஸோ இந்த டேர்மில் வந்துட்டு நீங்கள் இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிமைனிங் என்னங்க வரும் √2ன்னு வந்துங்களா. ஸோ √2 sin theta அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆகுங்களா 2√2 இந்த ஸ்டெப்பு போடும்போது 2√2 sin theta டிவைடட் பை √2 இன்ட்டு √2 உங்களுக்கு 2 ஆனிச்சு. ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு √2 sin thetaன்னு போடுங்க. அப்படிலாம் டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. சரிங்களா. அதுதான் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் sin 30 plus theta cos 6 plus cos 60 plus theta equal to cos theta. ஸோ LHS பாருங்கள் sin 30 plus theta plus cos 60 plus theta which is equal to sin a plus b க்கு ஃபார்முலா sin a cos b plus cos a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. plus cos alpha plus beta na cos alpha cos beta minus sin alpha sin beta which is equal to sin 30 degree 1/2ங்களா cos theta plus cos 30 degree na √3/2 sin theta plus 1/2 cos theta minus √3/2 sin theta. ஸோ உங்களுக்கு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும் பாருங்கள். √3/2 sin theta இது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 times of cos theta plus cos theta ரெண்டு டேர்மும் ஆட் பண்ணும்போது 2 cos thetaன்னு வந்துடுங்களா. ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு cos theta. ஜஸ்ட் உங்களுக்கு sin alpha plus beta ஃபார்முலா cos alpha plus beta ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க கேன்சல் பண்ணிடுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா. இது நெக்ஸ்ட்டு 10th sum. If a into cos x plus y equal to b into cos x minus y, show that a plus b tan x equal to a minus b cot y. Given that a into cos x plus y equal to b into cos x minus y. So இதுக்கு நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். cos x cos y minus sin x sin y which is equal to b into cos x cos y plus sin x sin y. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஏவை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் a இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய். சரிங்களா. ஸோ இதை ஏவை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் a இன்ட்டு சைன் விச் இஸ் ஈக்குவல் டு b இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் b இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள். a இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் b இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய். இந்த டேர்ம் இந்த சைடு வந்துருச்சு. இந்த டேர்மை நீங்கள் இந்த சைடு கொண்டுட்டு போயிடுங்க. சரிங்களா. ஸோ b இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் வச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். a இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் b இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். காஸ் எக்ஸ் காஸ் ஒய் காமன்களா a மைனஸ் b இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய். நெக்ஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். a மைனஸ் b இன்ட்டு காஸ் ஒய் இந்த சைன் ஒய்யை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த காஸ் எக்ஸை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன்.
cos y divided by sin y which is equal to a plus b into sin x cos x வந்துடும் which is equal to ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக உங்களோட ப்ரூஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா காட் ஒய் tan x வர மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு tan x எப்போ கிடைக்கும் sin by cos வந்தால் தானே உங்களுக்கு tan x கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ரூஃபில் பாருங்கள். ஸோ இதில் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் மாறிடும். இந்த சம்மில் tan x கேட்குறாங்க, காட் ஒய்யில் கேட்குறாங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு எப்போ tan x வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சைடு கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள் tan x கேட்குறாங்களா, tan xனு இங்கே sin x இருக்குங்களா, sin x கூட cos x வந்து சேர்ந்தால் தானே உங்களுக்கு tan x-ஆக மாறும். இங்கே cos ஒய்னு இருக்குங்களா, இது இந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு cos by sin உங்களுக்கு என்னவா மாறிடும், காட்டாக மாறிடும். ஸோ இதை நீங்கள் மாற்றி அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. இங்கே sin x-க்கு பதிலாக sin x நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துட்டு மாற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் மாறிடும், வேறு மாதிரி ப்ரூஃப் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ a minus b into cot y which is equal to a plus b into tan xன்னு வந்துடுங்களா. ஸோ cos y by sin y a plus b into sin x by cos x. ஸோ tan x வர மாதிரி நீங்கள் sin cos ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி cot y வர மாதிரி இந்த சைடு அந்த சைடு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? So a minus b cot y which is equal to a plus b into tan x. So which implies, so உங்களுக்கு கொஷின் என்ன ப்ரூஃப் கேட்குறாங்க, a plus b tan x. இதை இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் இப்படியே விட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஸோ இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா a plus b tan x equal to a minus b cot y. ஸோ நம்மளோட ப்ரூஃப் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸில் 3.4ல் உங்களுக்கு 10 sums ஓவர். ரிமைனிங் சம்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.